தெண்டலே மெல்ல பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பரமன் இளமதி கிட்ட அவரோட காதலை சொல்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இப்போ இளமதியோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இளமதியோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா இளமதிக்கும் ரிஷிக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அது சம்மந்தமாக அந்த பந்தக்கால் முகூர்த்த கால் நடுறது அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் கலாமாவும் வந்திருக்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தோன்னா பரமன் வீட்டுக்குள்ளார் நுழையும் போது இங்கே எதுக்கு கலாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடையும் கொஞ்சம் அதிர்ச்சியோடையும் தான் உள்ளே வராங்க. வரும்போது இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் இல்லையா, அதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கலாமா டீட்டெயில் சொல்கிறாங்க. உள்ளே போகிற பரமன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷிக்கிட்ட போய் உட்காடுறாங்க. ரிஷிக்கிட்ட நல்லா வெறுப்பேற்றுற மாதிரி. இன்றைக்கான எபிசோட செம்ம ஹைலைட் என்னன்னா, ரிஷிக்கிட்ட செம்மையாக வெறுப்பேற்றுறாங்க. ரிஷியும் பார்த்தோம்னா பரமனை சரியான வெறுப்பேற்றுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா பரமன் வந்து மனசில் இருக்க அவரோட காதல் விஷயத்தை வந்து தெளிவாக வந்து ரிஷிக்கிட்ட சொல்லிடுறாங்க. ரிஷி சரியான கோவப்படுறாங்க. இன்னும் 2 நாளில் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக நான் தான் இளமதியை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ 2 பேத்துக்குள்ளார வந்து கோபதாபமாக பேசிக்கிறாங்க. அப்போ ரிஷி சொல்கிறாங்க, இப்போ என்ன புடவை கட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கும்போது, இப்போ பரமன் சொல்கிறாரு, இந்த மாதிரி மாம்பழ கலரில் புடவையும் மெரூன் கலரில் சட்டையும் போட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை எடுத்து பச்சை கலர் புடவை எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிஷி நினச்சிட்டு இருப்பார். ஆனால் பரமன் சொன்ன மாதிரியே புடவை கட்டிட்டு வருவாங்க. பரமன் ரொம்பவுமே சந்தோஷப்படுவார். என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அப்படியே கோவத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரமன் இன்னுமே நல்லா வந்து ரிஷியை வெறுப்பேற்றி விடுவாங்க. இப்போ ரிஷி வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த புடவை வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு, அதனால தான் அதை கட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரிஷிக்கு அப்பையிலேருந்தே சரியான கோவம் தான். இப்போ பரமன் வந்து ரொம்ப அந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, இந்த மாதிரி நான் ரிஷிக்கிட்ட என்னோட காதலை சொல்லிட்டேன், அப்போ தான் அவன் கோவத்தில் ஏதாவது பண்ணுவான், நம்மக்கிட்ட வசமாக மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பரமன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ரிஷிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் பார்த்தோம்னா பரமன் வந்து எப்படியாவது அவரோட காதலை வந்து அதாவது சொல்லிடணும் இளமதிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ரூம்குள்ளார போகிறாங்க. உடனே ஓடி போய் அந்த ரூம்குள்ளார வாசப்படியில் நின்றுக்கிட்டு கதவுக்கிட்ட நின்றுக்கிட்டு இவரோட காதலை எல்லாத்தையும் இப்போ வந்து இளமதிக்கிட்ட சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு நீ சீக்கிரமாக முடிவு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பரமன் வந்து கிளம்பி போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ரூம்குள்ளார காட்டுறாங்க. ரூம்குள்ளார பார்த்தோம்னா கலாமா உட்காந்துருக்காங்க. கலாமா சொல்லவா வேணும், அப்படியே பயங்கரமாக பேய் மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு அப்படியே கோவமாக இருக்காங்க. அடுத்து ரஞ்சிதத்தை கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்லி, அடுத்து நான் ஒரு அரசியல்வாதி வேலை செய்ய போகிறேன், அரசியல்வாதியால் முடியாது என்ன இருக்குது, அந்த வேலைக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பரமன் வந்து எப்பயுமே இளமதியை நினச்சி கூட பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை திட்டம் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரஞ்சிதத்துக்கிட்ட வந்து கலாமா சொல்கிறாங்க. இப்போ எது எப்படியோ பார்த்தோம்னா பரமன் சொன்ன விஷயம் வந்து இப்போ எப்படியோ கலாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வந்து அந்த பந்தக்கால் நடுற அந்த முகூர்த்த வேலைக்கு அந்த விஷயம்லாம் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. எல்லோரும் நிற்கிறாங்க. இப்போ பரமன் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம இளமதி கிட்ட நம்மளோட காதலை சொன்னோம், ஒன்றுமே அவங்க பதில் சொல்லாமல் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பக்கத்து இளமதி வந்து அப்படியே பதட்டத்தோடு நிற்கிறாங்க. உண்மையிலுமே வீக்கெண்ட் எபிசோட் அப்படிங்கும்போது செம்ம சூப்பராக பரபரப்பாக தான் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்த கதை என்ன போகுது எப்படி போகுதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.